எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. விறகு வெட்ட வந்த வேலம்பையனுக்கும் முள்ளு வெட்ட வந்த முத்தம்மாளுக்கும் பொருத்தமுன்னா பொருத்தமுன்னு பொரளி பேசுச்சு. கருவேலங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி ரெண்டு என்ன பேசுச்சு. சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு பேச வேண்டிய கிளிக இன்னும் பேசல. ஏன்னு இவர் யாருன்னு தெரியுமில்லங்க, இவரு தான் நம்ம சிலிண்டருங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெள்ளனையே எந்திரிச்சு போய் விறகு வெட்டி அதை கொண்டு வந்து வச்சு அடுப்பூதி சமைச்சு இப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திடுப்புன்னு தான் இவனை கொண்டு வந்து வச்சுட்டு கல்ஃப் கண்ட்ரிக்காரங்க நம்ம கிட்ட கேஸ்ன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப நல்லதுங்க, சீக்கிரம் எரிஞ்சிருங்க, நீங்க உட்காந்து ஊதிக்கிட்டே இருக்க வேண்டாங்க. நாமளும் அட நல்லா தானே இருக்கு, நாமளும் வாங்கி வைப்போம் அப்படின்னு பிளான போட்டோம். இப்படி இவனை வாங்கி நம்ம நல்லா சமைச்சு கொஞ்சம் நல்லா வேலை கம்மி பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் இவன் இனிமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. காரணம் போர். முந்தா நேத்து தான் நம்ம பயலுக்கெல்லாம் மீம்ஸ போட்டுட்டு இருந்தாங்க பயங்கரமா. வளைகுடா நாடுகளே போர் பதட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்தியா மட்டும்தான் ஹாயாக T20 பார்த்து கொண்டிருந்தது. காரணம் மோடி. இன்னைக்கு T20 எல்லாம் மறந்துட்டாங்க, டிஃபனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். காரணம் அங்க குண்டு போட்டாங்களா, இவன் இங்க வீட்டுக்கு வரலைங்க. இன்னைக்கு தேதி என்ன, 11 ஆயிடுச்சா? சரி 19ஆம் தேதி வச்சுக்குவோம். 19ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு 9 நிமிஷத்துல 9 செகண்ட்ல 9 கோள்களும் நேர்கோட்டுல வரும். அன்னைக்கு இந்தியால இருக்கிற நாமெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கிளாப் பண்ணணும். உங்க வீட்டுக்கு முன்னாடி அகல் விளக்கு ஏத்தி வைங்க. உங்க எல்லா அகல் விளக்குகள்லயும் இருந்து வர அந்த வெளிச்சத்துல இருந்து புகை உருவாயி 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 அந்த புகையெல்லாம் போய் போற நிறுத்திரும். ஏன்னா இந்த புகையெல்லாம் போய் மூடுறதுனால இஸ்ரேலுக்கு ஈரான் எங்க இருக்குன்னு தெரியாம போயிரும், ஈரானுக்கு இஸ்ரேல் எங்க இருக்குன்னு தெரியாம போயிரும், ஈரான் எங்க இருக்குன்னு அமெரிக்காவுக்கு தெரியாம போயிரும், இஸ்ரேல் எங்க இருக்குன்னு அமெரிக்காவுக்கு தெரியாம போயிடும். ஆக மொத்தத்துல நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருங்க. அப்புறம் என்ன, காலையில 7 மணிக்கு டீ வைக்கலாம், 8 மணிக்கு சுடு தண்ணி காய்ச்சலாம், 9 மணிக்கு டிஃபன் வைக்கலாம், அப்புறம் 11 மணிக்கு டீ, அப்புறம் 12 மணிக்கு லஞ்சு, அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் 6 மணிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் என்ன டின்னர் 8 மணிக்கு ரெடி ஆயிரும். ஆனா அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒத்த சோற பொங்கி வச்சுட்டு மொத்த குடும்பமும் சாப்பிடுறதுதான் நல்லது. இது உண்மையாலுமே நாட்டுக்கு நல்லதுங்க, செஞ்சு பழகுவோம். விதவிதமாய் வித்தியாசமாய் அதெல்லாம் வேண்டாம். இனி ஹோட்டலுக்கே போனாலும் என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிட்டு வரணும். சரி, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுதான் முக்கியம். நேரு குடும்பம் தான் காரணம். இந்த நேரு குடும்பம் மட்டும் இஸ்ரோவை உருவாக்காம, இந்த நேரு குடும்பம் மட்டும் IIT-களை உருவாக்காம, இந்த நேரு குடும்பம் மட்டும் இந்தியாவுக்கு தேவையான பொதுத்துறைகளை உருவாக்காம, நேச்சுரல் கேஸ் எங்க இருந்து கிடைக்குதோ அங்க இருந்து பைப் லைன் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்குமா? 75 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நேரு ஏன் இதை செய்யல? பிஜேபி அதாவது மோடி அரசு வந்து வெறும் 15 வருஷம் தானே ஆச்சு. குஜராத்தையும் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா 35 வருஷம் தானே ஆச்சு. இது 35 வருஷத்துல ஒரு முதல்வரா பிரதமரா என்ன செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏதோ அவர்னால முடிஞ்சது எல்லா பொதுத்துறைகளையும் விக்கிறத தவிர என்ன பண்ண முடியும்? நீ உங்களுக்கு தடையே இல்லாம சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த HB, இண்டன், பாரத் இதையெல்லாம் தூக்கிட்டு அதானி சிலிண்டர்ஸ் அப்படின்னு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நாளை காலையில 4000 ரூபாய்க்கு சிலிண்டர் ஊடுதே வந்துரும். அரசு அவருக்கு 400 ரூபாய்க்கு கொடுக்கும், அவரு நமக்கு 4000 ரூபாய் கொடுப்பாருல. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சது. இன்னும் நீங்க HB, இண்டன், பாரத்னு உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் சிலிண்டர் கிடைக்காம தான் போகும். சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு காரணம் ஈரான் இஸ்ரேல் போர். மோடிஜி போர் வந்துருச்சு. ஹே क्या போர், क्या போர் ஹே, பயப்படாதே ஹே, 70 days stock having है, मेरे 56 इंच है, 70 நாள் ஆல் சிலிண்டர் ஸ்டாக் இருக்கு. 20 டேஸ்க்கு மேல போர் நடக்காது. நான் சொன்னா போறேன் நின்றும். எப்ப சொல்லுவீங்க ஜி? நான் என்னத்துக்கு சொல்லணும்? அவனுங்க போர் பண்றதுக்கு நான் என்னத்துக்கு போய் பேசணும்? என்னங்க ஜி, இந்தியா பாகிஸ்தான் போற அமெரிக்கா நிறுத்துது, ரஷ்யா கிட்ட ஒரு 30 நாளுக்கு மட்டும் ஆயில் வாங்கிக்கங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. எனக்கு பொசுக்குன்னு டவுட்டே வந்துருச்சுங்க, மோடி எப்ப அமெரிக்காவுக்கு போனாரு, அங்க உட்கார்ந்தாரு அப்படின்னு. போன எலெக்ஷன்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க பிரசிடென்டாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ?
அப்படிங்கிற டவுட்டே வந்துருச்சுங்க. ஏன்னா இந்தியாக்கான எல்லா ஆர்டரும் அமெரிக்கால இருந்து வருது அப்படின்னா மோடி அங்கதானே இருப்பாரு, இங்க எப்படி இருப்பாரு? ஆனா இருக்கிறாரே, இங்கதானே இருக்காரு, இந்தியாவிலேயே தான் இருக்காரு. ஆனா போன வாரம் கூட திருப்பரங்குன்றம் போய் முருகன் கிட்ட சிலிண்டர் பத்தி தான் பேசிட்டு வந்திருக்கிறாரு. முருகா, சிக்கந்தர் மலையில் சிலிண்டர் இருக்கிறது, நான் தான் படுத்து மோந்து பார்த்தனே, கேஸ் வாசம் அடிக்குது. சிக்கந்தர் மலையில் இருக்கும் அந்த சிலிண்டரை என் இந்திய மக்களுக்கு கொடுப்பாய். மோடியோட முக்கியமான வேலையில ஒண்ணுங்க திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வர்றது. இந்த சிலிண்டர் ரேட் அதிகமாகிறதுக்கெல்லாம் மோடிக்கு என்னங்க சம்பந்தம்? அது ஈரான் இஸ்ரேல் போருங்க. இவன் அவன் மேல குண்டை போடுறான், அவன் இவன் மேல குண்டை போடுறான், இவன் அவங்க கப்பல் மேல குண்டை போடுறான் அப்படின்னு மாத்தி மாத்தி போர் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கடல் எல்லையை நாங்க மூடிட்டோம்னு சொல்றாங்க. அப்புறம் நமக்கு சிலிண்டர் வராம போயிருச்சு. அதுக்கப்புறம் இனி என்ன நமக்கு? கருவேலங்காட்டுக்குள்ள நம்மெல்லாம் மறந்து போன சில விஷயங்கள் இருக்குங்க. எங்க அப்பச்சி அம்மச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேலைய சுருட்டி இப்படி சும்மா மாதிரி ஏதோ செய்வாங்க. அதாவது அதெல்லாம் நம்ம மறந்துருப்போம், நமக்கு தெரியாது. அவைக்கு தனியாலாம் துண்டு கிடைக்காதுங்க, அவங்க சேலையிலேயே செஞ்சு தலையில வச்சுக்குவாங்க. நம்மளும் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். நமக்கு ஷாலு தான். இப்படி சாலை சுற்றி தலையில வச்சுட்டு சும்மாடு சுமந்து போகையில அப்படியே நேரா போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லது நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இந்த டெல்லி முள்ள இருக்குல்லங்க, அதெல்லாம் இப்ப நிறைய வளர்ந்து கிடக்குதா. நம்ம ஆளுங்க இப்ப அதெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப நமக்கு சிலிண்டர் வந்துச்சோ அதெல்லாம் நம்ம வெட்டாம விட்டுட்டோமா, அது பாட்டுக்கு மாமானியமா வளர்ந்து போச்சு. இப்ப அதெல்லாம் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன். வெட்டட்டும் நல்லதானே. எது நடந்தாலும் அதுல என்ன நல்லது நடக்குதோ அதை பத்தி சந்தோஷப்பட்டுக்குவோம். அத புதிய பாதையில பார்த்திபனே சொல்லியிருக்காருல, எது நடந்ததோ அது தவறாகவே நடந்ததுன்னு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடிமகனாகவும் குடிமகளாகவும் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இந்த சிலிண்டர் இருக்குல்லங்க, இது ஜாதிய ஒழிச்ச சிலிண்டர். இதுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எனக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் முக்கி சுவாச பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப, அதுவும் மழை காலத்துல ஈர விறகுல தீ வச்சு ஊதனா வெறும் புகைதான் வரும். இப்படி பெண்களின் ஜாதியை ஒழிச்சது இந்த சிலிண்டர் தான். கிச்சன்ல இருக்க வேலைய பெருமளவு குறைச்சது இந்த சிலிண்டர் தான். அப்புறம் அடுப்புல வைக்கிற பாத்திரம் பூரா கருப்பா கருகருன்னு இருக்கும். அந்த கழுவுற ஜாதியை ஒழிச்சது சிலிண்டர் தான். இப்படியாக இந்த இயற்கையும் அறிவியலும் நமக்கு இருந்த பல பிற்போக்குத்தனங்களை ஒழிச்சதுல இதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இந்தியாக்குள்ள என்ன அறிவியல் பொருட்கள் வந்தாலும் அது சாதியை ஒழிக்கும் அப்படிங்கறத நம்ம கண்ணை மூடி நம்பலாம். ஏன்னா இந்தியா முழுக்க சாதி தான் இருக்குது. சரி, இப்ப நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, அத பத்தி பேசுவோம். ரொம்ப ரொம்ப பொறுப்பா சிலிண்டரை பயன்படுத்துவோம். மின்சார சிக்கனத்தை பத்தி பேசியிருக்கோம், தண்ணீர் சிக்கனத்தை பத்தி பேசியிருக்கோம், சிலிண்டர் சிக்கனத்தை பத்தியும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.